வணக்கம் அன்பர்களே. இன்றைய பதிவு 2024 வருடத்துக்குரிய மார்ச் மாதத்துக்குரிய பலன்கள். முதலில் இந்த மாதத்திற்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அப்போ மேசமனையில் குரு பகவானும் கன்னி மனையில் கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க. இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் சந்திர பகவான் துலாம் மனையிலும், செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் மகர மனையிலும், சூரியன் புதன் சனி இந்த 3 கிரகங்கள் கும்பமனையிலும், மீனமனையில் ராகு பகவானும் இருக்கிறார்கள். இந்த மாதத்தினுடைய கிரகங்களுடைய பெயர்ச்சியை பார்க்கும் பொழுது புதன் பகவான் இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி என்று புதன் பகவான் கும்பமனையிலிருந்து மீனமனைக்கும், அதே மார்ச் 26ஆம் தேதி அன்று புதன் பகவான் மீனமனையிலிருந்து மேசமனைக்கு பெயர்ச்சியாகிறார்கள். மார்ச் மாதம் 7ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் மகர மனையிலிருந்து கும்பமனைக்கும், மார்ச் 14ஆம் தேதி என்று சூரிய பகவான் கும்ப மனையிலிருந்து மீனமனைக்கும், மார்ச் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய் பகவான் மகர மனையிலிருந்து கும்பமனைக்கும் பெயர்ச்சியாகிறார்கள். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதத்தில் என்ன நடக்கும், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்தெந்த வகையில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், இந்த மாதத்துக்குரிய தெய்வ வழிபாடு எது சிறந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கும்பராசி அன்பர்களே, இந்த 2024 வருடம் மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக உங்க ராசியிலேயே அமர்ந்திருக்கார். கூட இருக்கிறது யாருன்னா சூரிய பகவான், அதாவது 7க்குரியவன் கலத்திரஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்க ராசியிலே இருக்கார். அப்ப சனி சூரியன் 2 இணைவு பெறும்போது சில எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுக்கும். அதாவது எல்லாமே இருக்கும், பட் இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். ஒரு மாதிரியாக, அதாவது ஒரு மனக்குழப்பம் என்கின்ற தன்மையில் இருக்கும். தெளிவான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை ஒரு சிலருக்கு உருவாகக்கூடிய தன்மை. அப்போ நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தன்மை தான் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில அமரப் போகிறார். அப்போ சனி செவ்வாயினுடைய இணைவு இருக்கும் போது அது 7ஆம் இடத்தை பார்க்குதல்லவா, அப்போ கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது அதிகமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதாவது பிடிவாத தன்மை இருக்கும் அப்படிங்கறத சொல்றேன். ஸோ அப்போ அந்த பிடிவாத தன்மையை நீங்க கொஞ்சம் விலக்கி வைப்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதை விட உங்களுக்கு ஒரு சிறப்பு அப்படின்னா, உங்க ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்கிர பகவான் இந்த மார்ச் 7ஆம் தேதி உங்க ராசியில அமர்கின்ற காரணத்தால சில விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சாதகமான தன்மையைத்தான் உங்களுக்கு தரும். ஏன்னா யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்கிரன், ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்க ராசியில இருக்கிறதுனால திடீரென்று சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறக்கூடிய தன்மை. ஸோ இதுவரையில பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உடல்நல தொந்தரவாக இருந்தது, ஒரு மாதிரியான ஒரு அழுத்தம் பிரஷர்ல இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்ப ஏன் அது நமக்கு ஆகுது, இதனால் தான் நமக்கு இது நடக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கும். அப்போ எதை செய்தால் நன்று, எதை செய்தால் தீமை என்கின்ற அந்த பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லணும். 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்திருக்கார். சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பிரம்மாண்டமாக திங்க் பண்ண வைப்பார். அப்போ பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். பணவரவு திருப்தியாக இருக்குமானா இருக்கும், ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற தனவரவு பொருளாதார வளர்ச்சி இருக்கும். ஆனால் பணம் உபயோகப்படுத்தக்கூடிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னாங்க ராகு இருக்கார், பாம்பு கிரகம், சர்ப்ப கிரகம், எப்போ நமக்கு கொத்துது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ முன்பின் தெரியாத நபர்கள் அல்லது 3ஆம் நபர்கள் அந்நியர்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும், உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்ற குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பதும் உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 3ஆம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். அப்போ பிரயாணத்தின் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் மேன்மைகள் தரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், அதாவது உங்களுடைய
பணம் வந்து பார்த்தீங்கன்னா பிரயாணத்துக்கு செல்லும், தகவல் தொடர்பு துறைக்கு செல்லும், உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு செல்லக்கூடிய தன்மைகள், அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில், அதாவது இசை சம்பந்தப்பட்ட மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு அனுகூலமான ஒரு மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சுக்கிரனும் உங்க ராசியில வந்து உட்கார்ந்துருக்கார். ஸோ அந்த அழகு சம்பந்தப்பட்ட துறை, கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு புதிய ஒப்பந்தத்தை தரக்கூடிய விதத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து அமர்கிறார், இப்போ 12ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். ஆனால் இந்த மாதம் 7ஆம் தேதி, மார்ச் 7ஆம் தேதி உங்கள் ராசியிலேயே வந்து அமர்ந்து கொண்டு நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த சுகஸ்தானத்தை பெருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு உங்களுக்கு சாதகமான தன்மை. அதாவது ஒரு சிலருக்கு வண்டி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கு, பழுதாகி கொண்டே இருக்கிறது, ஒரு மாற்றம் செய்யணும் அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு மாற்றத்தை செய்யக்கூடிய தன்மைகள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி பாதியிலேயே நிற்கிது, ஏதாவது ஒரு ரூபத்தில் கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தா இப்போ இந்த மாதத்திலிருந்து அதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய தன்மைகள். அப்போ என்ன சுப செலவுகளை செய்து கொள்ளலாம். ஸோ ஏதாவது ஒரு ரூபத்தில் செலவு அப்படிங்கிறது இருக்கும் அல்லவா, அப்போ நீங்கள் சுப செலவுகளை செய்து கொள்வது உத்தமம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்க போகிறார். அதன் பிறகு 7ஆம் தேதி 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் வந்து அமர்கின்ற காரணத்தால் நீங்கள் குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய தன்மை, உங்களுடைய பணம் குழந்தைகளுக்கு இதுக்காகவும் அல்லது படிப்புக்காகவும் அல்லது வேற ஏதாவது ஒரு வெளிநாட்டு பயணத்துக்காகவும், ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது. எதிர்ப்பு பகை இந்த மாதிரியான இடத்துக்கு மட்டும் நீங்கள் செல்லக்கூடாது அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எதிர்ப்பு பகை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் போக வேண்டாம் அப்படிங்கிறதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் கூட்டு தொழிலில் இருக்கின்றவர்களுக்கு உங்களுடைய கணக்கு சார்ந்த விஷயங்கள் சரியாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். ஏன்னா சனியும் செவ்வாயும் இணைந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு ஒரு தொந்தரவு, அதாவது எதிர்பாலினத்தினர் மூலமாக உங்களுக்கு தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடம் கேதுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது உடலத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு செய்வதும் போல ஒரு ஃபீலிங்கை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும். என கேதுங்கிறது யாரும் புரிந்து கொள்ள முடியாத கிரகம். அது 8ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக உங்களுக்கு அதாவது தலைவலி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். என சனி சூரியன் அங்கே இணைவு பெற்றிருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயும் அந்த இணைந்து கொண்டு இருக்கிறதுனால தகப்பனர் மூலமாக அல்லது தகப்பன் வர்க்கத்தின் மூலமாக சின்ன தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள். ஸோ பாகப்பிரிவினை இந்த மாதிரியான விஷயத்துக்கு செல்லாமல் இருப்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவேன். 9ஆம் இடத்தை, அதாவது பாக்கியஸ்தானத்தை வந்து அந்த குரு பகவானுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தால் பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள், அதாவது ஸ்டேட் டு ஸ்டேட் மாறுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் வந்து நாட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த துறையின் மூலமாக நீங்கள் எதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதனுடைய ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேலையில் 10ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்கிறதுனால இன்னொரு தொழிலை செய்யணும், ஏன்னா தனக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அது உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால ஒரு சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக ஏன்னா வேலையில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கும். ஒரு மாதிரியான அழுத்தம் பிரஷர் இருக்கும் போது நான் போய் ஏன் இந்த மாதிரி வேலையில் இருக்கணும், ஒரு சொந்தமாக ஒரு தொழிலை செய்யணும் அப்படிங்கிற உந்துதல் இந்த காலகட்டம் உங்களுக்கு வரும். ஆனால் இப்போ வேலையை, அதாவது தொழிலை ஆரம்பிப்பது என்பது அவ்வளவு ஒரு சாத்தியமான தன்மை கிடையாது. ஏன்னா மனம் என்பது குழம்பிக் கொண்டே இருக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்துறதுனால இப்போ இந்த காலகட்டம் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. இந்த ஜென்ம சனி காலம் முடிந்த பிறகு நீங்கள் சொந்த தொழிலை ஆரம்பித்துக் கொள்ளலாம். வேலையில் இருப்பவர்கள் கூட மாறணும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு வந்ததுன்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு மாறுவது தான் சிறப்பு. அவசரப்பட்டு கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை மட்டும் இப்போ விட்டு விடாதீர்கள் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில்
11ஆம் இடத்தை, அதாவது லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தனம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு தீர்ந்துருச்சு அப்படின்னா கூட நாளைக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தனம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 11ஆம் இடம் என்பது உங்களுக்கு ஒரு சச்சங்கங்கள். ஸோ இந்த மாதிரி சமூகாய பணிகளில் ஈடுபட்டு இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு, அதாவது உங்களுக்கு ஒரு கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், அது குறிப்பாக யார் கவனமாக இருக்கணும்னா இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தான் இப்போ அதிகமான ஒரு மன உளைச்சல் இருக்கும். எல்லாமே இருக்கும், பட் ஏதாவது ஒரு ரூபத்தில் குடும்ப ரீதியாக, தன ரீதியாக, பொருளாதார ரீதியாக, உங்களுக்கு கூட பிறந்தவர்கள், அதாவது இரத்த சொந்த பந்தங்கள் மூலமாக ஏதாவது ஒரு மன அழுத்தத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை அழகாக நீங்கள் கடந்து செல்வது சிறப்பு. அதே போல இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் சனி திசை சனி புத்தி நடந்திருந்தாலும் அல்லது சந்திரனுடைய தசாபுத்திகள் காம்பினேஷன் இருக்கும் போதும் கூட உங்களுக்கு அதிகமான மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய தன்மை. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களுக்கு பிடித்த, அதாவது உங்களுக்கு பிடித்த தெய்வ வழிபாடை எடுத்துக்கொள்ளும் போது நிச்சயமாக, அதாவது உங்களுடைய குல தெய்வ வழிபாடு எடுத்துக்கொள்ளும் போது, அது குறிப்பாக அமாவாசை நாட்களில் அந்த குலதெய்வ வழிபாடு எடுக்கும்போது நிச்சயமாக உங்கள் மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்களிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.